நான் கதிர். என்னுடைய உயிர் பெயர் மோனிஷா. எப்படிங்க அந்த வாழ்க்கைய வாழக்கூடாதோ, அப்படிங்க நான் வாழ்ந்துட்டேன். என்னோட ஸ்டோரிக்கு தீர்வு கேட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். வீடியோ பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். என்னோட மேரேஜ் வீட்ல பெரியவங்க பார்த்து வச்சு பண்ண அரேஞ்ச் மேரேஜ். ரொம்ப சந்தோஷமா தான் நாங்க திருமண வாழ்க்கைய தொடங்குனோம். மேரேஜ் ஆகி 5 மந்த்ஸ் ஆச்சு. மோனிஷா கன்சீவ் ஆனா. என்னோட குழந்தை பிறக்கிற வரைக்கும் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சரியா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. டெலிவரிக்காக அவங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிருந்தா மோனிஷா. திரும்ப மோனிஷாவை நான் கூப்பிடுறதுக்காக போனேன். மோனிஷா இனி வரமாட்டா. இனி நீங்க எங்க கூட வந்துரணும்னு என்னோட மாமியார் என்கிட்ட சொன்னாங்க. ஏன் என்ன காரணம்னு கேட்டேன். என்னோட பொண்ணை எனக்கு அனுப்புறதுக்கு இஷ்டம் கிடையாது. மோனிஷா வேணும்னா நீங்க இங்க வந்துருங்கன்னு சொன்னாங்க. இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனை இருந்ததுன்னு அப்போ எனக்கு தெரியாது. நிறைய காரணம் சொன்னாங்க. என்னோட பொண்ணை நீங்க சந்தோஷமா வச்சுக்க மாட்டீங்க. அவளுக்கு தேவையானதை உங்களால செஞ்சு தர முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல இந்த குழந்தைய எப்படி வச்சு மேனேஜ் பண்ணுவீங்க? எந்தவித ஆதாரமும் இல்லாம இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு அடுக்குனாங்க. மோனிஷா கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு பார்த்தா, எதுவா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டா. என்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டா அவ. இதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியாம தவிச்சேன். என்னோட குழந்தைய பார்க்கணும்னா கூட மாமியார் கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன். அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். மோனிஷாவும் என்னோட குழந்தையும் ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. இதுங்க ரொம்பவே என்னை காயப்படுத்தின விஷயம். சரி, ஏதோ கோபத்துக்கு தான் மோனிஷா அப்படி நடந்துக்கிறா. திரும்ப கட்டாயம் வருவான்னு நினைச்சேன். இப்படியே 6 மாசம் போயிருச்சு. அவ வராம அவ இப்போது டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் வந்துச்சு. ஆமா. பதறிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடுனேன். நாங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அதான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணும்னு அசால்ட்டா சொன்னாங்க. அவங்க லிஸ்ட் போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், நான் என்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு வரணும். சம்பாத்தியம் பத்த மாட்டுக்கு வேற ஜாப் போகணும். கண்டிப்பா நான் அவங்க கூட தான் இருக்கணும். நான் ஊருக்கு போகும்போது தான் மோனிஷா என் கூட வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. இப்படியே வரிசையா கண்டிஷன் போட்டாங்க. இதுக்கு நான் ஓகே சொன்னாதான் மோனிஷா அவங்க கூட இருப்பான்னு சொன்னாங்க. இந்த கண்டிஷன் எதுவுமே மேரேஜுக்கு முன்னாடி நீங்க சொன்னது கிடையாதுன்னு கேட்டதுக்கு, அதான் இப்போ சொல்றோம்ங்கன்னு ஒரு மோசமா ரிப்ளை பண்ணாங்க. வேணும்னா பாருங்க, வேண்டாம்னா விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. என்னோட குழந்தைக்காக நான் அனைத்தையும் பொறுத்துக்கிட்டேன். மோனிஷாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் பொறுமையா இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் தான். நிறைய குடும்பத்துக்கு நடக்கிற பிரச்சனை தான். கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு நடுவுக பையனோட அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, பொண்ணோட அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்களோட குறுக்கீடு அதிகமாகும் போது பிரச்சனை அதிகமாகுங்கிறது நிதர்சனமான உண்மைதான். ஆசாசையா ஸ்டார்ட் பண்ண கைஸ் எங்களோடது. இப்படி வந்து நிக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. இந்த பிரச்சனை என்ன ரொம்பவே டவுன் பண்ணது. என்னோட ஆஃபீஸ் மேட், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே தெரியும் நானும் என்னோட ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோம்னு. பார்க்குறவங்க அனைவருமே ஆறுதல் கூறுவாங்க. அப்படி ஆறுதல் வார்த்தை முகம் அறிமுகமான பொண்ணு தான் சுகந்தி. சுகந்தியோட ஆறுதல் வார்த்தை தான் என்னை மீட்டு கொண்டு வந்துச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். நட்பாக தான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த உறவு. ஆனால் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும்னு எனக்கு தோணுது. மோனிஷா வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் நானும் கேட்டா என்னோட பதில் தெரியாது தான். பட் என்னோட வாழ்க்கையில சுகந்தி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் வந்துட்டு. நான் மோனிஷா கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் சுகந்தியோட விருப்பம். அதுக்காக அவ வேண்டாத தெய்வமே கிடையாது. அதுவும் எனக்கு தெரியும். பட் மோனிஷா என்னோட வாழ்க்கையில இல்லைன்னு முடிவாயிட்டா, சுகந்தி என்னோட வாழ்க்கை வர தயாரா இருக்கா. இந்த மாற்றத்தை நான் ஏத்துக்கிறதா வேண்டாமா? ஒரு சிலர் சொல்றாங்க, உன்னோட மாமியார் கேட்கறது பெரிய தப்பு கிடையாது. ஒத்துக்கிட்டு தான் போனா என்னன்னு சொல்றாங்க. என்னோட அம்மா அப்பாவே இதான் பிரச்சனைன்னு சொன்னா இதான் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நான் இதான் காரணம்னு சொல்லாம வேறு வேறு ஏதோ ஒரு காரணம். நான் சுகந்தியும் அதான் சொல்றா. இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறது? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு உங்ககிட்ட கேட்டு இந்த பதிவை நான் பதிவிடுறேன். உங்க கருத்தை கமெண்ட்ல கூறுங்க. நன்றி. இது போன்ற உங்கள் கதையை பகிர வேண்டுமானால் madankumar.adm4@gmail.com அனுப்புங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.